நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக உபாகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தியானிக்கும்படியாக தேவரீர் கொடுத்த இந்த வசனம் ஆண்டவரே ஒவ்வொருடைய ஜீவியத்திற்கும், ஆண்டவரே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும், இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ஆசீர்வாதமாக திகழ தேவன் தாமே கிருபை செய்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் உத்தமர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கிறவர்களை கர்த்தருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. நம் தேவனுடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போன்றது. அவர் வானத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். பூமி எங்கும் உத்தமர்களை தேடும்படியாக தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. வேதத்தில் எத்தனையோ தேவனுடைய தாசர்கள் உத்தமர்களாய் இருந்தபடியால் அவர்கள் பல தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றதாக நாம் பார்க்கிறோம். அதிலே ஒரு மனிதன்தான் ஆபிரகாம். அவருக்கு 99 வயதான போது தேவன் அவரை சந்திக்கிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், 99 வயதிலே மாத்திரமல்ல, 150 வயதானாலும் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது உத்தமத்தை தான். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏனென்றால் தெய்வ பிள்ளையே, பூமியில் உள்ள சகல வம்சத்தை காட்டிலும் இந்த வம்சத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ எனக்கு முன்பாக உத்தமனா இரு என்று சொல்கிறார். விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக சகல ஜாதிகளிலும் விசேஷித்த பிரகாரமாக ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் 99 வயதிலேயே ஆபிரகாமை சந்தித்த வேளையிலே தேவன் எதிர்பார்த்தது, நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு என்றுதான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்றால் உத்தமமாய் நடக்க வேண்டும். சங்கீதம் 26ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போது, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, சங்கீதக்காரன் இந்த இடத்திலே சொல்லுகிறான், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் என்று சொல்லுகிறான். 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நானோ என் உத்தமத்திலே நடப்பேன் என்று சொல்லுகிறான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், இனிமேலும் நான் என் உத்தமத்திலே நடப்பேன் என்றும் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவ ஜனங்கள் உத்தமத்திலே நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏழைகளாய் நடந்தாலும் உத்தமர்களாய் நடக்க வேண்டும். ஆகவேதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கம்தான், ஆனால் செத்து போனால் எந்த பயனும் இல்லை. சிங்கம்தான், ஆனால் அந்த செத்து போன சிங்கத்தை பார்க்கிலும் உயிரோடு இருக்கிற நாய் வாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இதோ நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம்,
ஏழைகளாய் இருந்தாலும் உத்தமனாய் நடந்தால் அந்த தரித்திரன் வாசி என்று நாம் அறிந்து கொள்கிறோம். யாராய் இருந்தாலும் உத்தமர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட உத்தமர்களுக்கு தெய்வம் எப்பொழுதும் கை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாய் நடக்க நம் ஜீவியத்திலே தீர்மானம் பண்ணி அவைகளை கடைபிடிக்க வேண்டும் தெய்வ பிள்ளையே. ஆகவே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், எனக்கு முன்பாக நீ நடக்கும் போது உத்தமனா இரு என்று ஆபிரகாமிடத்திலே தேவன் எதிர்பார்த்திருப்பாரே. ஆனால் உங்களிடத்திலேயும் இந்த நாளிலே எந்த வயது உள்ளவர்களாக நீங்கள் காணப்பட்டாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்வது, எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நட என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, இந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்த உத்தமத்தை தேவன் கண்டாராம். எப்பொழுது ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே இருந்த உத்தமத்தை தேவன் கண்டாராம் தெரியுமா? அவனுடைய இருதயத்திலே இருந்த உண்மையை தேவன் எப்பொழுது கண்டாராம்? அவர்கள் நதிக்கு அக்கறையிலே வேறு தேவர்களை என்ன செய்து வந்தார்களாம்? சேவித்து வந்தார்களாம். சூரியனையும் சந்திரனையும் அவர்கள் நமஸ்கரித்து வந்தார்களாம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை என்ன செய்தார்கள்? சேவித்தார்கள். அப்படி வேறே தேவர்களை அவர்கள் சேவித்து கொண்டு வந்த நாட்களிலேதான் ஆபிரகாமுடைய இருதயத்திலே இருந்த உண்மையையும் ஆபிரகாமுடைய இருதயத்திலே இருந்த உத்தமத்தையும் தேவன் என்ன செய்தாராம்? கண்ணோக்கி பார்த்தாராம். கண்ணோக்கி பார்த்த தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்த சித்தமானார். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். இந்த வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வேறே தேவர்களை ஆராதித்து கொண்டிருந்த போது அவனுடைய பெயர் என்னவா இருந்தது? ஆபிராம் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஆபிராம் என்று சொல்லப்பட்ட மனிதனாய் இருந்த ஆபிரகாம் தேவன் என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டார். ஊர் என்கிற கல்தேயரின் பட்டணத்திலிருந்து அவனை புறப்பட பண்ணினார். அவனுக்கு தேவன் என்னவென்று பெயரிட்டார்? ஆபிரகாம் என்று பெயரிட்டார். அவர்தான் உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். தெய்வ பிள்ளையே, நீதியுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், உத்தமனாக உண்மையுள்ள இருதயம் உள்ளவனாயிருந்த அந்நிய தேவர்களை ஆராதித்து வந்த ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராகி அந்த ஆபிரகாமை என்ன செய்தாராம்? தெய்வ பிள்ளையே, ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து அவனை புறப்பட பண்ணி அவனுக்கு இனி நீ ஆபிராம் என்று எண்ணப்படாமல் இனி உனக்கு பெயர் ஆபிரகாம் என்று சொல்லி அவனுக்கு உண்மையுள்ள தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன்தாமே அவனுக்கு பெயரிட்டு அவனை என்ன செய்கிறார் என்றால் ஆசீர்வதிக்கும்படியாக அவனுடைய சந்ததிக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த சந்ததிக்கு ஒரு தேசத்தையும் என்ன செய்கிறார் என்றால் கொடுக்க அவர் நீதியுள்ளவராயிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆம் தெய்வ பிள்ளையே, ஆபிராம் என்றால் தகப்பன் என்று பெயர். ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். பாருங்கள் தெய்வ பிள்ளையே,
தகப்பனாயிருந்த ஆபிரகாமை இனி நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாயிருப்பாய் என்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனுடைய இருதயத்தில் இருந்த உண்மையையும் உத்தமத்தையும் அறிந்து அந்த ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய இருதயத்தை சுத்திகரித்து, நாங்கள் ஆண்டவரே உமக்கு உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களாக, உத்தமர்களாக ஜீவிப்பீர்களானால் உங்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் வெளிப்பட விருப்பம் உள்ளவராக, உங்களுக்கு வெளிப்பட்டு உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களையும் உங்கள் தலைமுறையையும் ஆசீர்வதிக்க நீதி உள்ளவராய் இருந்து தேசத்திலே உங்களை இதோ பலுகி பெருக செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அவனுடைய இருதயத்தை உமக்கு உண்மையுள்ளதாக கண்டீர். ஆம் தெய்வ பிள்ளையே, தேவன் ஆபிரகாமுடைய இருதயத்தை உண்மையுள்ளதாக கண்டார். ஆகவே அவனுக்கு வெளிப்பட நீதி உள்ளவராக காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, நதிக்கு அப்புறத்திலே அவர்கள் வேறே தேவர்களை தான் ஆராதித்து வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயத்தில் இருந்த உண்மையை தேவன் கண்டு அவனை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராகி அவனுக்கு தேவன் வெளிப்பட்டார். அவனுடைய இருதயத்தில் இருந்த பக்தியை தேவன் கண்டார். அவனுடைய இருதயம் ஏதோ ஒன்றை தேடிக் கொண்டிருக்கிறது என்பதை தேவன் உணர்ந்தார். உண்மையான சிருஷ்டி கர்த்தரை அறிய இருந்த இருதயத்தை தேவன் ஆபிரகாமிலே கண்டார். உங்களுடைய இருதயமும் உண்மையான சிருஷ்டி கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவ பக்தியோடு ஜீவிக்கிற உங்களுடைய இருதயத்தை தேவன் கண்டு, இது ஒரு உத்தமமான இருதயம், இது ஒரு உண்மையான இருதயம் என்பதை தேவன் அறிந்து கொள்வாரேயானால், ஆபிரகாமுக்கு எப்படி தேவன் வெளிப்பட்டாரோ அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் வெளிப்பட தேவன் நீதி உள்ளவராக ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். உங்களுடைய ஜீவியத்திலே உண்மையான ஒரு பக்தியோடு, உத்தம இருதயத்தோடு, உண்மையுள்ள இருதயத்தோடு நீங்கள் காணப்படுவீர்களானால், பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி உங்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். எந்த சூழ்நிலையானாலும் பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்று தெய்வ பிள்ளையை நாம் சங்கீதம், இதோ 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆபிரகாமுடைய இருதயத்திலே காணப்பட்ட உத்தமத்தை, உண்மையை, பக்தியை கர்த்தர் கண்டார். இன்றைக்கும் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறதாம். எதற்காக? உண்மையுள்ள பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உலாவிக் கொண்டே இருக்கிறது. எதற்காக? அப்படிப்பட்ட ஜீவியத்திலே தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்யும்படியாக. ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே தேவன் வெளிப்பட்ட போது அவனுக்கு எப்படி தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்து ஆசீர்வதித்தாரோ, அதே போல தேவ பக்தியோடு உண்மை உள்ளவர்களாக, உத்தமர்களாக ஜீவிக்கிற எந்த மனிதனானாலும் அவனுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னை வெளிப்படுத்தி தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படியாக வாஞ்சை உள்ளவராகவே இன்றைக்கும் காணப்படுகிறார். 2 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று படிக்கிறோம். உத்தம இருதயம் உள்ளவர்கள் மூலமாக தான் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண முடியும். ஆகவேதான் 99 வயதிலும் எனக்கு முன்பாக நீ நடந்து உத்தமனாயிரு என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்பட்டார். உத்தமத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர்ந்து கொண்டே போக வேண்டும் என்று தேவன் நம்மிலே விரும்புகிறார். பூமியில் உள்ள சந்ததியிலே உங்கள் சந்ததியை விசேஷித்த ஒரு சந்ததியாக உருவாக்க தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அப்படியே ஆபிரகாம்
உத்தமனாகவே நடந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே தேவன் சாலோமோனோடு கூட பேசுகிற ஒரு வசனத்தை நாம் அங்கே படிக்கிறோம். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மகா உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடந்தாயானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தேவன் சாலோமோனுக்கு வெளிப்படுகிறார். சாலோமோனுக்கு தேவன் வெளிப்படும் போது சாலோமோனோடு தேவன் என்ன பேசுகிறார் என்றால், தெய்வ பிள்ளையே, உன் தகப்பன் உத்தமனாய் இருந்தது போல நீயும் உத்தமனாய் நட என்று சொல்லுகிறார். சாலோமோனுடைய தகப்பன் தான் தாவீது. தெய்வ பிள்ளையே, தாவீது தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தது போல தேவனுடைய எதிர்பார்ப்பு தாவீதினுடைய மகனாகிய சாலோமோனும் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு தேவன் சாலோமோனிடத்திலே பேசுவதை பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சாலோமோனிடத்திலே தேவன் என்ன பேசுகிறார் என்றால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். தெய்வ பிள்ளை, ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேல் உள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஆனால் இந்த சாலோமோன் சில காலம் உத்தமனாய் நடந்தான். அவன் உத்தமனாய் நடந்த காலங்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை சாலோமோன் மூலமாக செய்தார். கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டும் பாக்கியத்தை தேவன் சாலோமோனுக்கு கொடுத்தார். கர்த்தர் சாலோமோனை ஆசீர்வதித்தார். கடற்கரை மணலத்தனையான ஞானத்தை தேவன் சாலோமோனுக்கு கொடுத்தார். அநேகர் சாலோமோனை தேடி வரும்படி செய்தார். அவனை குறித்து தேவ திட்டம், தேவனுடைய நோக்கம் இருந்தது. ஆனால் தேவனுடைய கட்டளைகளை எல்லாம் ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் என்ன செய்து விட்டான் என்றால் மீறி விட்டான் என்று பார்க்கிறோம். அவருடைய நியாயங்களை எல்லாம் கை கொள்ளாமற் போய்விட்டான் என்று பார்க்கிறோம். அந்நிய தேவர்களுக்கு பலியிட ஆரம்பித்தான் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது, சாலமோன் வயது சென்ற போது வாசியுங்கள், அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. ஸ்தோத்திரம். சாலோமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தேவனாகிய கர்த்தரோடே என்னவாயிருக்கவில்லை? உத்தமமாயிருக்கவில்லை. ஆகவே இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கும், இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று தேவன் சாலோமோனுக்கு கொடுத்த வாக்கு, தெய்வ பிள்ளையே, நிறைவேறாமல் போகக்கூடிய சூழ்நிலை உருவானது. காரணம் என்ன தெய்வ பிள்ளையே? தாவீது உத்தமனாய் தேவனுக்கு முன்பாக நடந்தது போல சாலோமோன் நடக்காமல் அவன் அந்நிய தேவர்களுக்கு பலியிட ஆரம்பித்தபடியால் தேவனுடைய வாக்குத்தத்தம் அவனுடைய ஜீவியத்திலே நிறைவேறாமற் போனது என்பதை இந்த சத்திய வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம்.
தாவீதை போல பூர்ண உத்தமனாய் சாலோமோன் நடக்கவில்லை. ராஜ்யத்தின் சிங்காசனத்தை நிலைநிறுத்த முடியாமற் போனான் என்று நாம் படிக்கிறோம். ராஜ்யபாரம் 2ஆக பிரிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நாம் உத்தமமாக நடப்போமேயானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவன் உங்கள் மீது பட்சமாய் இருந்து, நான் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கிறேன், எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் இரு, உன் தகப்பன் எனக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தான், அதை போல நீயும் உத்தமனாய் நட என்று தேவன் நம்மோடு பேசும்போது அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து உத்தமர்களாய் நடந்து அதிலே வளருவோமே ஆனால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை தேவன் நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆனால் இந்த சாலோமோனை போல தெய்வப்பிள்ளை வயது சென்ற வேளைகளிலேயும் நாம் தேவனுடைய ஜீவியத்திலே, தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பார்வையிலே எப்படிப்பட்ட வயதுள்ளவர்களாய் இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற உத்தமம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறாமல் போகும் என்பதை இந்த சாலோமோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இதோ தெய்வ பிள்ளை உத்தமனாய் நடந்த நோவாவை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். வாசியுங்கள். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு என்ன செய்து கொண்டிருந்தான்? சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான். அந்நாட்களிலே தெய்வ பிள்ளையே, நோவா வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே மக்கள் கொடுமை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். பூமியானது சீர்கெட்டதாய் இருந்தது என்று வேதத்திலே படிக்கிறோம். கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று நாம் படிக்கிறோம். மக்களுடைய நினைவுகளும் தோற்றங்களும் பொல்லாததாய் இருந்தது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். மனிதனை பூமியிலே உண்டாக்கினதற்காக தேவன் என்ன செய்தாராம்? விசனப்பட்டார் என்று வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட சில இடங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை சவுல் மீறி நடந்தான். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ன காரியத்திற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட கொடுமையான காலத்தில் தான் நோவா எப்படி இருந்திருக்கிறான் என்றால் உத்தமனாய் இருந்திருக்கிறான். மாம்சமான யாவரும் தங்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே நோவா தேவனுடைய பார்வையிலே நீதிமானாகவும் உத்தமனாகவும் காணப்பட்டிருக்கிறான். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நோவாவை நோக்கி கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்ப ஒரு மனிதன் உண்மையாகவே இந்த பூமியிலே நீதிமானாக வாழும் போது தெய்வ பிள்ளையை எந்த மனிதன் ஆனாலும் இந்த பூமியிலே உத்தமனாக வாழும் போது கர்த்தர் அதை காண்கிறார். தெய்வ பிள்ளையை, இந்த மனிதன், இந்த மனுஷி இந்த பூமியிலே என்னுடைய கண்கள் உலாவி வருகிற இந்த வேளையிலே இந்த மனிதனை நான் உத்தமனாக காண்கிறேன், இந்த மனுஷியை நான் நீதிமானாக காண்கிறேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அந்த மனுஷனை கண்டு என்ன செய்கிறாராம்? அந்த மனுஷனுக்கு தேவன் தம்முடைய ஆலோசனைகளை கொடுத்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் தம்முடைய திட்டத்தையும் தேவன் தம்முடைய சித்தத்தையும் என்ன செய்கிறாராம்? நிறைவேற்றுகிறாராம். அவர் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள், மனது விரும்பினது போல மாம்சத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளேதான் நோவா தேவனுடைய பார்வையிலே நீதிமானாகவும் உத்தமனாகவும் காணப்பட்டான்.
ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த சந்ததியில்தான், அந்த சந்ததியின் மத்தியிலேதான் தேவன் உத்தமனாக, நோவா உத்தமனாக காணப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆகவேதான் நோவாவின் ஜீவியத்தை எடுத்து பேசினதை நாம் வேதத்திலே படிக்க முடியும். நோவாவின் காலம் போல மனுஷகுமாரனின் காலத்திலும் நடக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோவாவினுடைய ஜீவியத்தை ஒப்பிட்டு, நோவாவினுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை ஒப்பிட்டு பேசி இருப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நோவா உத்தமனாக காணப்பட்டபடியால் அவன் அழிவிலிருந்து என்ன செய்யப்பட்டான்? பாதுகாக்கப்பட்டான். நியாய தீர்ப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டான். சுத்தமான பறவைகள், இதோ மிருகங்களில் ஒவ்வொரு ஜோடியை பேழைக்குள் வரும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். நோவாவும் அவன் குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள். மற்ற யாவரும் ஜலத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். பேதுரு அதை குறித்து எழுதும் போது 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அதை குறிப்பிட்டு எப்படி எழுதுகிறார் என்றால், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் என்ன செய்தார்கள்? பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று எழுதுவதை நாம் பார்க்கிறோம். மற்றவர்கள் எல்லாரும் வெள்ளத்திலே அழிந்து போனார்கள். எல்லா மலைகளுக்கும் மேலாக 15 முழ உயரத்திற்கு தண்ணீர் வந்து விட்டது. வானத்தின் மதகுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. வானத்தின் ஊற்றுக்கண்களை ஆண்டவர் திறந்து விட்டார். இரவும் பகலும் 40 நாட்களுக்கு மழை வெள்ளம் உயர உயர ஜனங்கள் அழிந்தே போனார்கள். இந்த உலகம் நியாய தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. வானங்கள் மடமடவென்று அகன்று போகும் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியும் அதன் கிரியையெல்லாம் அகன்று போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நியாய தீர்ப்புக்கு தப்ப வேண்டுமானால் நோவாவை போல நாம் உத்தமர்களாக ஜீவிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளையே, வெகு சீக்கிரத்திலே இந்த உலகத்திற்கு ஆக்கினை தீர்ப்பு வரப்போகிறது. நியாயாதிபதி நியாயம் தீர்க்க வரப்போகிறார். நோவா தன்னை காத்து கொண்டு தன் குடும்பத்தையும் அழிவிலிருந்து பாதுகாத்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் உத்தமர்களாக நடந்து அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். தெய்வ பிள்ளை, அடுத்ததாக யோபுவின் புஸ்தகத்திலே நாம் யோபு எப்படி உத்தமனாக காணப்பட்டான் என்பதை குறித்து படிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது, தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். தெய்வ பிள்ளையே, இங்கே தேவனுடைய கண்கள் யார் மீது காணப்படுகிறது என்றால் யோபுவின் மீது காணப்படுகிறது. காரணம், அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானும் உத்தமனுமாக காணப்பட்டான். அந்த மனிதன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான் என்று நாம் படிக்கிறோம். ஊத்ஸ் தேசத்திலே தெய்வ பிள்ளையே, பூமியிலே எத்தனையோ ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த ஊத்ஸ் தேசத்திலே யோபுவை தேவன் உத்தமனாக கண்டார். உத்தமமும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் தெய்வ பிள்ளை இணைந்து செல்லக்கூடியதாக காணப்படுகிறது. உத்தமர்கள் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் உத்தமர்களாகவே ஜீவிப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று நாம் படிக்கிறோம். கர்த்தரே சாத்தானை பார்த்து யோபுவின் உத்தமத்தை பற்றி சொல்லுவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். 8ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும்
தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் தாமே யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், உத்தமர்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிப்பார்கள், உத்தமர்கள் பொல்லாப்பை விட்டு விலகி ஜீவிப்பார்கள், தீமையை விட்டு வெறுத்து ஜீவிப்பார்கள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யோபு உத்தமனாக நடந்தான். அதனால் அவன் பெற்ற ஆசீர்வாதம் என்ன? அவன் உத்தமனாய் நடந்தபடியினால் அவனுடைய வீட்டை தேவன் வேலியடைத்து பாதுகாத்தார். அவனுடைய வீட்டை வேலி அடைத்தபடியினால் சாத்தான் கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், அவனையும் அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் நீர் வேலி அடைக்கவில்லையோ என்று கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறார் என்றால், கர்த்தரேதான் யோபுவுக்கு வேலியை போட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். உத்தமர்களாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வேலி போடுகிறார். உத்தமர்களாய் நடக்காத பட்சத்தில் போட்ட வேலியை பிடுங்கி விடுகிறார். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தோட்டத்தின் வேலியை போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார் என்று படிக்கிறோம். உத்தமமாய் இருந்தால் வேலியை போடுகிறார், உத்தமத்திலிருந்து விலகினால் போட்ட வேலியை பிடுங்கி விடுகிறார். இந்த வேலிதான் தெய்வீக வேலியாக யோபுவுக்கு தேவன் இதோ தெய்வ பிள்ளையே போட்டு கொடுத்திருந்தார் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய வேலிக்குள் மறைவு கட்டப்பட்ட தோட்டமாய் இருக்க வேண்டுமானால் உத்தமர்களாகவே ஜீவிக்க வேண்டும். வேலி இருக்கும் வரை பாதுகாப்பு உண்டு. போட்ட வேலியை கர்த்தர் பிடுங்கி விடக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தான் வேலியை போடுகிறார். ஆனால் இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம், போட்ட வேலியையும் அவரே என்ன செய்கிறார்? அகற்றி போடுகிறார். உத்தமர்களாய் நடக்கும் போது கர்த்தர் வேலியை போடுகிறார். ஆனால் அந்த உத்தமத்திலிருந்து விலகும் போது போட்ட வேலியை அவர் என்ன செய்து விடுகிறார்? அகற்றி விடுகிறார். அந்த பாதுகாப்பு போய்விடுகிறது. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் நமக்கு அந்த தெய்வீக வேலி அவசியமாய் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் ஒரு வேலியாக காணப்படுகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு வேலியாக காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு வேலியாக காணப்படுகிறார். பரிசுத்த தூதர்கள் நமக்கு வேலியாக காணப்படுகிறது. அப்போஸ்தலருடைய உபதேசம் நமக்கு வேலியாகவே காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, பரிசுத்த தூதர்கள் நமக்கு வேலியாக காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, அப்போஸ்தலருடைய உபதேசம் நமக்கு வேலியாக காணப்படுகிறது. இந்த வேலி யாருக்கு தேவன் போடுகிறார் என்றால், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு இந்த வேலியை தேவன் போடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் இந்த பரிசுத்த ஐக்கியத்திலிருந்து, பிதாவுடைய ஐக்கியத்திலிருந்து, குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்திலிருந்து, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்திலிருந்து, அப்போஸ்தல உபதேசத்தை கை கொள்ளக்கூடிய அந்த ஐக்கியத்திலிருந்து, தெய்வ பிள்ளை பரிசுத்த தூதர்களுடைய ஐக்கியத்திலிருந்து ஒரு மனிதன் அந்த உத்தமத்திலிருந்து விலகும் போது தேவன் போட்ட வேலியிலிருந்து அவன் விலகுவதை பார்க்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு அவனுக்கு இராமற் போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த வேலியை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் அந்த வேலிக்குள் நாம் இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, அந்த வேலியை நாம் பிடுங்கிவிடக் கூடாது. சோம்பேறியின் வயல் வழியாய் நான் கடந்து போனேன், ஆனால் ஒரு காட்சியை ஞானி அங்கே காண்கிறார்.
கற்சுவர் இடிந்து கிடந்தது. சுவர் இடிந்து விட்டது என்றால் வேலி பிடுங்கப்பட்டு விட்டது என்றுதான் அர்த்தம். வேலி இல்லை என்றால் எல்லா ஜீவராசிகளும் உள்ளே நுழையும். அதனால் சில தோட்டங்களுக்கு நன்றாக என்ன வைத்திருப்பார்கள் என்றால் வேலி போட்டு வைத்திருப்பார்கள். வேலி இருக்கும் மட்டும் பயிர்கள் நாசமாகாது. வேலி இருக்கும் மட்டும் சத்துரு நம்மை தொட முடியாது. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கிறது, அங்கே உட்புகுதலும் குடிபோகுதலும் வராது என்று வேதத்திலே படிக்கிறோம். உன் ஜீவியத்தை சாத்தான் தொடாமல் இருக்க வேண்டுமானால் வேலி அவசியம் தெய்வ பிள்ளையே. ஆகவே அந்த வேலியை நாம் நம்முடைய உத்தமமான ஜீவியத்தின் மூலமாக பாதுகாத்துக் கொள்வோம். யோபு உத்தமனாயிருந்தபடியால் தேவன் அவனை வேலியடைத்து காத்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அவன் தேவனுடைய பாதுகாப்பிற்குள் காணப்பட்டான். தெய்வ பிள்ளையே, அவன் தேவனுடைய வேலியினாலே காக்கப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக நாம் இன்னொரு தேவ மனிதனை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். அந்த தேவ மனிதனுடைய பெயர் எசேக்கியா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அந்த தேவ மனிதனாகிய எசேக்கியாவை குறித்து நாம் படிக்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். நாம் பல ராஜாக்களை படிக்கிறோம். ஆரம்ப நாட்களிலே அவர்கள் உத்தமமாய் நடந்திருக்கிறார்கள், பின்பு வழி விலகி போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா உத்தமமாய் நடந்த ஒரு ராஜா. இந்த உத்தமத்தை குறித்து அவன்தானே தன்னை குறித்து என்ன செய்கிறான் என்றால், தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேனே என்று சொல்லி எசேக்கியா தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறான் என்றால் மிகவும் அழுதான் என்று நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த எசேக்கியா உத்தமமாய் நடந்தபடியினால் அவனுடைய ஜீவியத்திலே தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுகிறார். அப்படியானால் இந்த வசனத்திலே அவன் தேவனை நோக்கி சொல்லுகிறான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணினதை கர்த்தர் கேட்டபோது தேவன் அவனுக்கு செழிப்பை கட்டளையிடும்படியாக கர்த்தர் அவனுக்கு அனுகூலம் செய்தார் என்று படிக்கிறோம். ஆகவேதான் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், ஆகியால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆகியால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆங்கிலத்திலே நாம் படிக்கிறோம், செழிப்பு உண்டாயிற்று என்று படிக்கிறோம். தேவன் அவன் போகிற இடமெல்லாம் செழிப்பையும் அனுகூலத்தையும் உண்டாக்குகிறார். நாம் உத்தமமாய் நடந்தால் எசேக்கியா பெற்றுக்கொண்ட செழிப்பின் ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் துளிரை போல செழிப்பார்கள், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பான தோட்டமாக மாற்றுகிறார், பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றுகிறார். உங்களுக்கு தெரியும், எகிப்திலே மருத்துவச்சிகளை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள் என்று படிக்கிறோம். ஆகவேதான் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளை பார்வோனால் கொடுக்கப்பட்ட போது இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தார்கள் என்றால், கர்த்தருக்கு பயந்தபடியினால் ராஜாவுடைய கட்டளையை அவர்கள் செயல்படுத்தாமல் கர்த்தருக்கு பயந்து உத்தமமாக காணப்பட்டார்கள். ஆகவே அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி தேவன் செய்தார். ஆகவேதான் யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால்
அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். தெய்வ பிள்ளையே, பிரியமானவர்களே, நாம் உத்தமமாக நடந்தால் குடும்பங்கள் தழை தோங்கும். செல்வ செழிப்பாய் தேவன் மாற்றுவார். ஆவிக்குரிய செழிப்பு உண்டாகும். வறட்சி என்பதே இருக்காது. ஒரு செழிப்பான தோட்டம் போல தேவன் மாற்றி விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளையே, கடைசியாக காலேப் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே நாம் படிக்கிறோம். இந்த காலேப்பை குறித்து எண்ணாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆண்டவர் காலேப்பை அழைக்கும் போதே எப்படி அழைக்கிறார்? என்னுடைய தாசனாகிய காலேப். எத்தனையோ பேர் தேவனுக்கு ஊழியம் சேவை செய்தார்கள். ஆனால் உத்தமனாய் பின்பற்றவில்லை. உத்தமனாய் பின்பற்றின காலேப்பை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய காலேப் என்று சொல்லுகிறார். உத்தமமாய் பின்பற்றாதவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டு போனார்கள். ஆனால் காலேப்போ உத்தமமாய் பின்பற்றினான். ஆதலால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் என்று பேசுகிறார். கர்த்தர் தான் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமனாய் பின்பற்றினான். தேவன் தெய்வ பிள்ளையே நமக்கு ஒரு மகிமையான தேசத்தை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நிச்சயமாகவே நமக்கு அந்த தேசம் வேண்டும். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் நம்மை அங்கு கொண்டு போய் சேர்ப்பார். அந்த தேசத்தை குறித்த தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். பூமியில் இருக்கும் போது தானே அந்த சீயோனை குறித்தும் அந்த எருசலேமை குறித்தும் தரிசனம் உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். அந்த அஸ்திபாரம் உள்ள தேசத்திலே, அந்த சியோனிலும் எருசலேமிலும் நாங்கள் போய் சேருவோம் என்கிற விசுவாசத்தோடு நாம் உத்தமமாக காலேப்பை போல ஜீவிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அவைகள் எப்பொழுதும் நம்முடைய ஞாபகத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சீயோனுக்காக அழைக்கப்பட்டவன், நான் எருசலேமுக்காக முன்குறிக்கப்பட்டவள் என்று சொல்லி அந்த காலேப் எப்படி கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தானோ அதே போல தேவன் என்னையும் அந்த அஸ்திபாரம் உள்ள தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுவார் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டு உத்தமர்களாக ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் எரேமியா 51ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பட்டயத்துக்கு தப்பினவர்களே தங்கிதறியாமல் நடந்து வாருங்கள், தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள், எருசலேம் உங்கள் ஞாபகத்திலே வரக்கடவது என்று நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, சீயோன் எருசலேம் நமக்கு லெக்காக காணப்பட வேண்டும். எப்போதும் நம்முடைய சிந்தனையிலே அது பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்தவர்கள் அந்த தேசத்தை தூரத்திலே கண்டு தெய்வ பிள்ளையே அவைகளை அணைத்து கொண்டு அந்நியரும் பரதேசிகளுமாக ஜீவித்தார்களாம். தாங்கள் அடைய போகிற தேசத்தை குறித்து மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளாக இருந்தது. தெய்வ பிள்ளையே, நாம் அடைய போகிற அந்த இடத்திற்கு அவர்கள் வர முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை படிக்கும் போது, அவர்கள் நம்மையல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். தெய்வ பிள்ளையே, இங்கே ஒரு நன்மையை தேவன் நமக்காக முன்னதாகவே நியமித்திருந்தாராம். அந்த நன்மை என்ன? வேதம் சொல்லுகிறது, தெய்வ பிள்ளை, அந்த நன்மைதான் சீயோன் எருசலேம். சங்கீதக்காரனாகவே தான் சொல்லுகிறான், எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. நாம் அடைய போகிற தேசத்தை குறித்து எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? தெய்வ பிள்ளையே,
அந்த தேசத்தை குறித்த தரிசனத்தை அனுதினமும் நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த பூமி நமக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த பூமி நமக்கு நிரந்தரமானது அல்ல. இது ஒரு தற்காலிகமான கூடாரம் தான். ஒரு பாலம் கட்டுகிறார்கள் என்றால் அந்த பாலம் கட்டும் போது, அந்த கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் போது அருகே என்ன செய்வார்கள்? அநேகர் குடிசை போட்டு தங்கி இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்படி ஒரு பாலம் கட்டப்படும் போது அந்த பாலத்தின் அருகே அநேகர் குடிசையிட்டு தங்கி இருப்பார்களோ, அந்த பாலம் கட்டுமான பணி தீரும் போது அந்த குடிசை போட்டிருப்பவர்களை நீங்கள் எப்படி காணாதிருக்கிறீர்களோ, அதை போலதான் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு வருகிறது. நாமெல்லாம் இந்த பூமியிலே தற்காலிகமாக ஜீவித்து வருகிறோம். அந்த தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு பூர்த்தியாகும் போது நாம் இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு தெய்வ பிள்ளையை நாம் அந்த அஸ்திபாரம் உள்ள நகரமாகிய சியோனை நோக்கியும் எருசலேமை நோக்கியும் புறப்பட்டு செல்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த சியோனிலேயும் எருசலேமிலேயும் பிரவேசிக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்த ஆபிரகாம் போன்றவர்கள் அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக காத்து தாங்கள் செல்வந்தர்களாக ஐஸ்வர்யவான்களாக வாழ்ந்த நாட்களிலேயும் பரதேசிகளை போல ஜீவித்தார்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் எபிரேயருக்கு தெய்வ பிள்ளை எழுதும் போது பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், அவர்கள் அடைய முடியாத அந்த மேன்மையான சுதந்திரமாகிய எருசலேமையும் சியோனையும் அடைய செய்யும்படியாக தான் தேவன் நமக்கு அந்த நன்மையை கொடுக்கும்படியாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்த பரிசுத்தவான்கள் உத்தமர்களாய் ஜீவித்து இருப்பார்களே, ஆனால் அவர்கள் அடையக்கூடாத மேன்மையான சுதந்திரமாகிய எருசலேமையும் சியோனையும் நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு சபையிலே இருக்கிறவர்கள் நாம் அடைய வேண்டுமானால் எவ்வளவு பெரிய உத்தமமான ஜீவியத்தை தேவன் நம்மிலே எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் இந்த ஓய்வு நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நிலையான நகரம் நமக்கு இங்கில்லை, வரப்போகிறதையே நாடுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் அதை தரிசிக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் நான் உன்னை கொண்டு சேர்ப்பேன் என்று தேவன் காலேப்பிடத்திலே சொன்னார். சொன்ன தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். காலேப்பும் உத்தமனாய் நடந்தான். தெய்வ பிள்ளை அப்படி நடந்த வேளையிலே காலேப்பை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தார். தெய்வ பிள்ளையே, நாமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நமக்காக தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்திலே நாம் போய் சேர வேண்டுமானால் தெய்வ பிள்ளையே நாமும் உத்தமத்திலே வளர வேண்டும். தேவன் பூமி எங்கும் நோக்கி பார்க்கிற வேளையிலே, அவருடைய கண்கள் உலாவி வருகிற வேளையிலே, தேவன் இந்த கண்மலை ஜப வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசினுடைய ஜீவியத்திலேயும் எதை காண வேண்டும் என்றால், இந்த கண்மலை ஜப வீட்டிலே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசினுடைய ஜீவியத்திலேயும் தேவன் எதை காண வேண்டும் என்றால் உத்தமத்தை காண வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், எப்போது என்னிடத்தில் வருவீர் என்று சங்கீதக்காரன் கேட்கிறான். உத்தமமான வழியில் விவேகமாக நடப்பேன் என்று சொல்லுகிறான். என் உத்தமத்தை தராசிலே வைத்து நிறுத்து பாரும் என்று சொல்கிறான். தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உள்ள இதோ வாழ்ந்த சங்கீதக்காரன் என் உத்தமத்தை தராசிலே வைத்து நிறுத்து பாரும் என்று சொல்வானே, ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற நமக்காக விலையேறப்பட்ட இரத்தத்தையும் தியாகத்தையும் செய்த இயேசுநாதரை நாம் நோக்கி பார்ப்போமே, ஆனால் அவர் நமக்காக வைத்த சுத்திகரிப்பிலே நாம் ஜீவித்து ஆண்டவர் நம்மை அந்த மேலான சுதந்திரமாகிய சியோனுக்கும் எருசலேமுக்கும் நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த பூலோக வாழ்க்கையாகிய இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் போது நம்முடைய பரலோகத்திலே அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிப்போம் என்கிற தரிசனத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிலே ஒரு வாஞ்சையோடு கிரியை செய்து வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட்.
என் உத்தமத்தை தராசிலே வைத்து நிறுத்து பாரும், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல நாமும் இந்நாட்களிலே சொல்லுவோம். நாமும் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று நாம் இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோமே ஆனால் நம்முடைய ஜீவியம், இந்த பூலோக வாழ்க்கை தற்காலிகமான வாழ்க்கையாயிருந்தாலும் இந்த பூலோக வாழ்க்கை முடியும் போது நம்முடைய ஆத்மா சுதந்தரிக்க போகிற ஒரு நல்ல தேசம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வப்பிள்ளை, அந்த நல்ல தேசத்தை ஒவ்வொரு நாளும் தரிசித்து விசுவாசத்தோடு உத்தமத்திலே நாம் வளர்ந்து செல்வோம் தெய்வ பிள்ளையே. ஆகவே இந்த நாளிலே நாம் கேட்ட இந்த திருவசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க கடவாய். ஆபிரகாம் உத்தமமாய் நடந்தான். ஆகவே தேவன் அந்த சந்ததியை மற்ற சந்ததியை பார்க்கிலும் விசேஷித்த சந்ததியாக மாற்றினார். தாவீதை போல உத்தமமாக நடக்கும்படி சாலோமோனிடத்திலே கர்த்தர் சொன்னார். ஆனால் அவன் இருதயம் உத்தமமாக இருக்கவில்லை. ஆகவே சிங்காசனம் நிலை நிற்காமல் போய்விட்டது. உத்தமமாய் நடக்கிற மனிதர்களை தேவன் பலவிதமாக ஆசீர்வதிக்கிறார். நோவா உத்தமமாக நடந்தபடியால் நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்கப்பட்டான். எசேக்கியா மன உத்தமமாக இருந்தபடியால் அவனுக்கு தேவன் செழிப்பை கட்டளையிட்டார். காலேப் உத்தமமாக நடந்தபடியால் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை தேவன் கொண்டு போய் சேர்த்தார். நாம் உத்தமமாய் நடந்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுப்பார். போய் சேர வேண்டிய தேசத்தில் பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார். நம்முடைய கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே தேவாவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியத்திற்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட தேவன், யோபுவை கண்ட தேவன், காலேப்பை கண்ட தேவன். ஆண்டவரே இயேசுவே, இவர்களுடைய ஜீவியத்தில் எல்லாம் கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் உத்தமர்களாய் நடந்தபடியாக அந்த எசேக்கியாவை கண்ட தேவன், ஆண்டவரே அவருடைய இருதயத்தை கண்ட தேவன், அவர்களுடைய உத்தமத்தின்படி அவர்களை ஆசீர்வதித்தது போல இந்த நாளிலே சத்தியத்தை கேட்ட தேவ ஜனங்கள் ஆண்டவரே உத்தமத்திலே வளர்ந்து உத்தம ஜீவியம் செய்து அந்த ஆபிரகாமை போல அந்த ஆண்டவரே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஜீவிக்க கிருபை தாரும். சகல ஜாதிகளிலும் ஒரு விசேஷித்த ஜாதியாக விளங்க கிருபை தாரும். அந்த யோபுவை போல உத்தமமாய் ஜீவித்து தேவனுடைய தெய்வீக வேலிக்குள்ளாக காணப்பட கிருபை தாரும். ஆண்டவரே அந்த எசேக்கியாவை போல ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே நான் உண்மையும் மன உத்தவமாய் நடந்தேன் என்று ஆண்டவரே தங்களுடைய வியாதி படுக்கையிலேயும் ஆண்டவரே தங்களுடைய ஆபத்திலேயும் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே சுத்த மனசாட்சியோடு சொல்லும் போது தேவன் அவனை செழிக்க பண்ணினது போல உம்முடைய பிள்ளைகளும் கர்த்தாவே வியாதி வேளைகளிலே, பலவீன வேளைகளிலே, ஆபத்து வேளைகளிலே தங்கள் உத்தமத்தை தேவனுக்கு முன்பாக சொல்லி முறையிட்டு ஆண்டவரே என்னை தேவரீர் ஆசீர்வதியும் என்று இதோ ஆண்டவரை கேட்கும் போது தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை, செழிக்க பண்ணுவார் என்பதை எசேக்கியாவுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் இன்றைக்கு விளங்க செய்தார் என்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். காலேப் உத்தமமாய் நடந்தபடியால் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை கொண்டு போய் சேர்த்தது போல தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தரிசனம் என்னவென்றால் சியோனும் எருசலேமும் தான். அதுதான் பரலோக ராஜ்யத்திலே மிகவும் மேன்மையான இடம். அந்த இடத்தை தரிசித்து அந்த இடத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல ஜீவியம் செய்வோம் என்று இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொள்வீர்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பத்திரமாக அந்த தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு தலபல வரத பதில டபக்கல வரத பதில வரத பதில சந்தலபல வரத பதில டபக்கல வரத பதில வரத பதில ருதலபல வரத பதில டபக்கல வரத பதில வரத பதில நாம் அனைவரும் எழும்பி நின்று கர்த்தரிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய உத்தமத்திலே நடப்பேன், நான் என்னுடைய உத்தமத்திலே நடப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தருடைய வீட்டிலே நான் உத்தமமாக காணப்படுவேன்.
சொல்லுவேன். ஆண்டவரே, என் உத்தமத்தை தராசிலே வைத்து நிறுத்த பாரும் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கக்கூடிய வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என்று இந்த வேளையில நீங்கள் வேண்டிக் கொள்வீர்கள். ஆனால் தேவன் யோபுவை வேலி அடைத்து பாதுகாத்தது போல தேவன் உங்களையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வார். அந்த வேலியை பிடுங்க மாட்டேன் என்று சொல்கிறார். அந்த வேலிக்குள்ளே உன்னை வைத்து நான் இதோ ஜெய ஜீவியம் செய்ய வைப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த பரம தேசத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு தலபலவரதபதுலவே 99 வயதா இருந்தாலும் ஆபிரகாமிடத்திலே உத்தமத்தை எதிர்பார்த்த தேவன், நீ எப்படிப்பட்ட வயதுள்ளவனாக காணப்பட்டாலும் வயதுள்ளவளாக காணப்பட்டாலும் தேவன் உன்னிடத்திலே இந்த காலை வேளையிலே நீ கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் நடக்க கடவாய் என்று உன்னை பார்த்து இதோ போதிக்கிற வேளையிலே, ஆண்டவரே என்னை உம்முடைய உத்தமத்திலே நடத்தும் என்று சொல்லி நீ உன்னை இந்த காலை வேளையிலே அர்ப்பணிப்பாயானால் உண்மை வழி நடக்கும் உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமர்ப்பித்த உங்களை தேவன் அப்படியே தேவன் எதிர்பார்க்கிற உத்தமத்திலே உங்களை நடத்தி முடிவிலே அந்த மகிமை நிறைந்த சியோனிலேயும் எருசலேமிலும் நீங்கள் வாசம் பண்ண தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை அந்த ஆபிரகாமை பார்க்கிலும், அந்த யோபுவை காட்டிலும், அந்த எசேக்கியாவை காட்டிலும், அந்த காலேபை காட்டிலும்
உங்களுடைய ஜீவியத்திலே உத்தமத்தை வளரச் செய்து உங்களை அந்த பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை அடைய பாத்திரவான்களாக தகுதிப்படுத்துவாராக. ஆமீன்.